விஜய் அவர்களுடைய தொடர் பேச்சு, அவருடைய அரசியல் இம்பாக்ட் குறித்து கேட்கணும் சார். உங்களை தொட்டா தமிழ்நாட்டை தொட்டா, உங்களை திட்டா தமிழ்நாட்டை திட்டுற மாதிரி அப்படின்லாம் சொல்றீங்களே. அங்க கூடி இருந்தவங்க தமிழர்கள் தானே. தண்ணி ஏற்பாடு பண்ணியா? உங்க வீட்டு புள்ள பொண்ணு பொண்டாட்டி எல்லாம் அங்க இருந்தாங்கன்னா அன்பு செய்யுங்க. அதனால தமிழ்நாடு நீ அப்படிலாம் சொல்லவே சொல்லாது. தமிழனுடைய உணர்வு, பண்பாடு, மொழி எதுலையுமே சம்பந்தப்படாதவங்க பேர் தான் விஜய். அந்த கிரௌடுக்குள்ள போக வேணும்னு சொன்னது போலீஸ். அதையும் மீறி அங்கதான் எடுத்துட்டு போயிட்டு என் பஸ் சொருவேன் அப்படின்னு எடுத்துட்டு போய் சொருவுனீங்க. அதுக்கப்புறம் உன் கண்ணு முன்னாடி தான் நடந்துச்சு. அப்புறம் படிய உன் தலைமையில போடாத உங்க அப்பன் தலைமுறையா போட முடியும். ஓட்டு சதவீதம் சொல்றாங்க சார் விஜய்க்கு 12-13 ஒரு பெரிய எதுவா வேணாலும் இருக்கலாம் சார். நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், வாக்காளர் சிந்திப்பானா இல்லையா? புத்தி இருக்கிறதுனுடைய அடையாளம் தான். அது இல்லாதவன் விஜய். கரெக்டா இந்த இடத்தில் நீங்க வந்துட்டு கொஞ்சம் அப்படியே சாரி என்று சொல்ல வேண்டும், அப்புறம் அமைதி காக்க வேண்டும், அட வேண்டும், அப்படியே கொஞ்சம் தள்ளி போய்விட்டு மறுபடியும் வர வேண்டும். அது 17வது பக்கம். அதையும் வேற எடுத்துட்டான் தெளிவா. அவன் கூடவே இருக்கிறான். நல்லது பண்ணணும், இந்த சாத்தான் கிட்ட இருந்து காப்பாற்றணும். விஜய்க்காக அந்த மொழியை நான் சொல்றேன். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? விஜய் அவர்களுடைய தொடர் பேச்சு, இப்ப எலெக்ஷன் நெருங்கிட்டதுனால 1 மாசம் 2 மாசங்கிறதுல கம்மியாகி இன்னைக்கு 10 நாள் ஆயிருச்சு. அவருடைய அரசியல் இம்பாக்ட் குறித்து கேட்கணும் சார் உங்ககிட்ட. ஏன்னா கண்டிப்பா நீங்க விஜயோட பயணிச்சு அதுக்கப்புறம் விஜயில இருந்து விஜயோட எல்லாம் பயணிக்கல. விஜய் ஆதரவாளராக இருந்தேன் ஒரு போன ஆண்டு 30ஆம் தேதி வரைக்கும். அவ்வளவுதான். நான் தான் முதல்ல தெளிஞ்சவனே, புரியுதுங்களா? ஆனால் அது ஒன்றும் இல்லை. விஜயனுடைய அரசியல்ல எந்த விதமான இம்பாக்டும் ஏற்படாது அப்படின்றதுக்கு வந்துட்டு இளந்தரையனே உதாரணம். உங்க மேல ஏதாவது இம்பாக்ட் ஏற்பட்டு இருக்குது? இல்லை சார், இது வரைக்கும் ஆகல. ஏன் அப்படின்னா, நான் ஒரு விளையாட்டுக்காக கேட்கிறேன். ஏன் அப்படின்னா, விஜய் வந்துட்டு சாராம்சத்துல அரசியல் எந்த இடத்துலையுமே அவர் தொடவே இல்லை. அவர் திமுக வந்துட்டு திட்டுறாரு. வெறுப்பு அரசியல் இங்க தமிழ்நாட்டை எடுபடாதுன்னு தெரியல அவருக்கு. அவர் வந்துட்டு வெறுப்பு அரசியல் சொன்னாரு. தீய சக்தி, இதுக்கு மேல என்னால பேச முடியாது, இருமல் வந்துடும். அவர் நல்ல மைக்கு ஒலிபெருக்கி இவரே சொல்றாரு அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில், ஓன்னா கத்த வேண்டாம் சீமானை விமர்சிக்கும் போது, ஓன்னா கத்த வேண்டாம், சும்மா சாதாரணமா பேசினா போதுன்றாரு. இவர் வந்துட்டு திசைக்கு திசை திரும்பி தீய சக்தி சவுண்ட் விட்டதெல்லாம் பார்த்தோம். நம்ம நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க என்ன அரசியல் பேசுறீங்க? ஒரு உதாரணத்துக்கு எல்லாரையும் நண்பர்ன்றாரு தமிழ்நாட்டு முதலமைச்சர், அப்படியே என் மேல பழிய தூக்கி போட்டீங்கன்றாரு. அங்க நடந்தது என்ன அப்படின்றத எல்லாருமே விவரிச்சிருக்கிறோமே. ஸ்டாலின் வந்துட்டு 10 நாளைக்கு அப்புறம் சட்டப்பேரவையில எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு. அன்னைக்கு உனக்காக வக்காலத்து வாங்கினது எடப்பாடி பழனிசாமி, பரிதாபத்திற்குரிய அந்த ஜீவன். நாங்க எல்லாருமே சொன்னோமே, உங்களாலதான் ஆட்சின்றத எல்லா பத்திரிகையாளரும் சொன்னோமே. நீங்க ஏன் லேட்டா வந்தீங்க? அதுவும் உங்களை தொட்டா தமிழ்நாட்டை தொட்டா மாதிரி, உங்களை திட்டா தமிழ்நாட்டை திட்டுற மாதிரி அப்படின்லாம் சொல்றீங்களே. அங்க கூடி இருந்தவங்க தமிழர்கள் தானே. சேலத்துல எல்லா இடத்துலயும் தண்ணி ஏற்பாடு பண்ணியா? இல்ல நீ தண்ணி குடிக்காத இருந்தியா? அங்க வந்துட்டு நாமக்கல், கரூரை விடு, நாமக்கலுக்கு எத்தனை மணிக்கு வராங்க? 8:45 வராங்க. எத்தனை மணிக்கு வந்த? 2:45 வந்த. இதான் அக்கறையா? உன் வீட்டு புள்ள பொண்ணு பொண்டாட்டி எல்லாம் அங்க இருந்தாங்கன்னா அன்பு செய்வியா? அப்ப அதனால தமிழ்நாடு நீ அப்படிலாம் சொல்லவே சொல்லாது. தமிழனுடைய உணர்வு, பண்பாடு, மொழி எதுலையுமே சம்பந்தப்படாதவன் பேர் தான் விஜய். அவன் தமிழன்னு சொல்லிக்குவான், தமிழ் தெரியாது. அவன் தன்னை தமிழன்னு சொல்லிக்குவான், தமிழ்நாட்டை பத்தி எதுவுமே தெரியாது. நேரா ஃபிளைட்ல போக வேண்டியது, உடனே லாரியில பஸ் பேருந்துல ஏறிக்க வேண்டியது, வர வேண்டியது, அப்புறம் மேலே ஏறி பேச. உனக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டை பத்தி, தமிழ்நாட்டு மக்களை பத்தி? அவனுக்கு ஏதோ சிந்தனை திறன் இல்லாத மாதிரி மேலே ஏறி நின்றுட்டு பேசினா ஒரு ரசிகர் மாதிரி அவங்கள நம்புவாங்களா? அப்புறம் எப்படி இருக்கும் இம்பாக்ட்? செஞ்சதெல்லாம் நீதானே. அவ்வளவு கிரௌட கூட்டது உன் ஆள் தான். அந்த கிரௌடுக்குள்ள போக வேணும்னு சொன்னது போலீஸ். அதையும் மீறி அங்கதான் எடுத்துட்டு போயிட்டு என் பஸ் சொருவேன் அப்படின்னு எடுத்துட்டு போய் சொருவுனீங்க. அதுக்கப்புறம் உன் கண்ணு முன்னாடி தான் நடந்துச்சு. அப்புறம் படிய உன் தலைமையில போடாத உங்க அப்பன் தலைமுறையா போட முடியும்? நீ தானே பண்ண. போயிட்டு கோர்ட்ல வாங்கிடு. அப்புறம் பேசினான்ல, சிபிஐ 3 நாள் விசாரிச்சான்ல, 19 மணி நேரம். மக்கள்கிட்ட பேசு. இவர் ஸ்டாலின் படி போட்டுதான் மேல கேஸ் போடுறாங்களா? இவர் மேல கேஸ் போட்டது காரணம் ஸ்டாலினா? போலீஸ் தானே போட்டுச்சு, சிபிஐ தானே போட்டுச்சு, போட்டுட்டு தானே விசாரிச்சாங்க.
19 மணி நேரம் விசாரிச்சாங்களே, எதுக்கு உன்னை விசாரிச்சாங்க? உன் மேல பழி போடுறதுக்கா? ஏன் விசாரிச்சாங்க? பேச வேண்டியதானே மக்கள் கிட்ட. அது ஒண்ணு கேஸ் ஒண்ணும் கிடையாது, விசாரணை தானே. என்ன கேஸ் தான்? பேசு மக்கள் கிட்ட. பயம் இருக்குதுல்ல உனக்கு? போட்டு எனக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஏன் இவ்வளவு நாள் பேசாது இப்ப சொல்றீங்க? அது அப்போ திமுக மேல வெறுப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக ஸ்டாலின் மேல தூக்கி போடுறாரு இவரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒண்ணும் தெரியாது அதை பத்தி. எங்கேயாவது கொஞ்சமாவது அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட்னுவாங்க, அதான் புத்தி இருக்குதா? புத்தி இல்லாமலேயே ஒருத்தன் பேசிட்டு போறான். எவ்வளவு காலம் இது வந்து பொறுத்துக்குவாங்க? அப்புறம் கரெக்டா இந்த இடத்தில் நீங்க வந்துட்டு கொஞ்சம் அப்படியே சாரி என்று சொல்ல வேண்டும், அப்புறம் அமைதி காக்க வேண்டும், அப்புறம் மறுபடியும் அழ வேண்டும், அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் விட்டு மறுபடியும் வர வேண்டும். அது 17வது பக்கம் இவர் கொடுத்தாங்களா அது ஸ்கிரிப்ட்? நான் அதான் பார்த்தேன். இது எத்தனாவது பக்கம்? 17வது பக்கம். அப்ப எவ்வளவு பக்கம் கொடுத்துருப்பாங்க பாருங்க ஸ்கிரிப்ட். மனுஷனா நீ? உன் மேல எதுவுமே இல்லை, ஸ்டாலின் தான் பழியப்பட்டது. அப்புறம் ஏன் எல்லாரையும் குடும்பத்தோட இங்க கூட்ட வச்சுட்டு ரூமா போயிட்டு அவங்க காலில் விழுந்து கதறி அழுதது? ஏன் அழுத? உனக்கு தெரியும் நீ குற்றம் செய்யல, எதுக்கு நீ அவங்க காலில் எல்லாம் விழுந்து அழுத? மகாபலிபுரத்துக்கு வர வச்சு அழுதியா இல்லையா? அப்படித்தானே வெளில சொன்னாங்க உங்க கட்சிக்காரங்க, காலில் விழுந்து அழுதாரு. அவங்களும் சொன்னாங்க காலை கட்டி பிடிச்சிட்டு அழுதாரு சொல்ல. ஏன் அழுத? எதுக்கு அழுத? ஏமாத்த நினைக்கிறாரு. இதெல்லாம் முடியவே முடியாது. சிலரை சில காலம் ஏமாற்றலாம், அவருக்கான அந்த பீரியடு முடிஞ்சு போச்சு. 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல அவரால் ஏமாற்ற முடியாது. அதனால இம்பாக்ட் விஜயால ஏற்படுத்தவே முடியாது. அவர் அரசியல் புரியல, அது ஒரு தெளிவில்லை, என்ன பேசணுன்றது ஒன்றும் தெரியாது. சும்மா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா ஸ்டாலின் நீ எதிர்த்துட்டேன்னா எதிர் போட்டெல்லாம் உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. அதுதான் நீ பேசிட்டு இருக்க. ஆனா மக்கள் மத்தியில ஒரு ஆதரவு மனப்பான்மை அப்படிங்கிறது ஒரு காலங்காலத்துக்கும் ஒரு 2 கட்சிகளுக்கு எதிரான ஒரு சக்தி உருவாகும், அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. எல்லா தேர்தலையும் நம்ம பார்ப்போம். இப்ப நாம் தமிழர் ஆகட்டும், கமல்ஹாசன் ஆகட்டும், விஜயகாந்த் ஆகட்டும், இது மாதிரியான ஒரு சக்தி. விஜய் வந்துட்டு பேசினதை வந்துட்டு எல்லா தொலைக்காட்சியும் காட்டினாங்கல்ல, அதான இம்பாக்ட்ன்றீங்க நீங்க? கிடையாதுன்ற. உன சனிக்கிழமை சீமான் கூட்டினார்ல கூட்டம், அது எவ்வளவு பெரிய கூட்டம்? இதே தொலைக்காட்சிகள் யாராவது காட்டினாங்களா? தெரியுதுங்களா திருட்டுத்தனம் என்னன்றது? இதெல்லாம் ரொம்ப திட்டமிட்டு செய்வாங்க. நான் அதான் சொல்லுவேன், நீங்க ஊடகமான நீங்கள் யூ கேன் கிரியேட் ஒன்லி பேப்பர் டைகர்ஸ், நாட் த ரியல் டைகர்ஸ். ஸோ அவங்களால உருவாக்கப்படக்கூடிய ஒரு காகிதப்படி தான் இந்த விஜய், வேற எதுவுமே இல்லை. அவர் அவ்வளவு பேர் 234 பேர் சரியோ தப்போ அவருடைய அரசியல் அவ்வளவு நேரம் பேசினாரு. யாராவது டைரக்ட் டெலிகாஸ்ட் பண்ணீங்களா? இவர் 1/2 மணி நேரம் டைரக்ட் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ரிப்பீட் ஒன்று போடுறீங்க. அதில் ஏதாவது சப்ஸ்டன்ஸ் இருக்குதா? ஏன் ஊடகம் நீங்க தானே காட்டினீங்க? விஜய் சொன்னதற்கான காரணம் என்னன்னு எவனா அனலைஸ் பண்ணீங்களா? தன் மீது பழி போடுவதாக எந்த அடிப்படையில் விஜய் சொல்கிறார் அப்படின்னு ஒரு அனலைஸ் போடணும்ல, போட்டீங்களா நீங்க? எல்லாருமே எல்லா பத்திரிகைகளுமே எழுதிட்டோம். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காத்தால எல்லாத்துலேயும் வந்துடுச்சு. எல்லாம் இவங்க பண்ணது லேட்டாக வந்தது, இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ வந்துட்டு நீ இன்னும் புலம்புற? அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 6 மாதத்துக்கு அப்புறம் எதுக்கு புலம்புற? உன்னதானே போட்டு பேசுறேன். என்னடோ சொல்லி எங்கேயோ இருக்க செந்தில் பாலாஜியை பார்த்து அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய ஒருத்தன் குருடா உன் கூடயே வச்சிருக்கிற எல்லாம் சொன்னாங்களே, என்ன ஆச்சு? எதுவும் எடுபடலன்னொடனே அந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு அழுகுற. அதையும் வேற எடுத்துட்டான், தெளிவா பேப்பர்லாம் எடுத்துட்டான். உன் கூடவே இருக்கிறான். நல்லது பண்ணணும், இந்த சாத்தான் கிட்ட இருந்துட்டு காப்பாற்றணும். அவர் விஜய்க்காக அந்த மொழியை நான் சொல்றேன், காப்பாற்றணுன்றதுக்காக உன் கூடவே ஒருத்தர் இருக்கிறான். எடுத்து எல்லாத்தையும் வெளியே விட்டான், நல்ல காரியம் செஞ்சான். அதனால இம்பாக்ட் எல்லாம் ஒன்றும் ஏற்படாது. இந்த இம்பாக்ட் ஏற்படும், தாண்டா விஜய் அப்படின்ற இம்பாக்ட் ஒன்று ஏற்படும். இந்த ஓட்டு சதவீதம் சொல்றாங்க சார் விஜய்க்கு. இப்ப நிறைய 90% நானே நிறைய கள ஆய்வு செய்யக்கூடிய சர்வேயர்கள் இல்ல அரசியல் விமர்சகர்கள் கிட்டலாம் கேட்கும் பொழுது ஒரு பெரிய அளவுல விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாரு. அவங்க பெரும்பாலும் 12, 13 நாள் ஒரு பெரிய எதுவா வேணாலும் இருக்கலாம் சார். நான் ஒண்ணுதான் சொல்றேன், வாக்காளர் சிந்திப்பானா இல்லையா? இதை மட்டும் சொல்லுங்க. நீ இளைஞனோ, வயதானவனோ, படிச்சவனோ, படிக்காதவனோ, உடைப்பாளியோ, எக்ஸிக்யூட்டிவோ, சிந்திப்பானா இருக்க. சிந்தனை இளந்திரையன். இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்களோ நாளைக்கு நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா நேத்துக்கு நீங்க ஒரு பழசா தெரிவிங்க. நான் எனக்கு நேத்து பழசு,
என்னைக்குமே திருப்தி அடைய மாட்டேன். நான் போட்ட வீடியோவை என்னால் பார்க்கவே முடியாது. ஏன்னா இதை விட பெட்டரா சொல்லியிருக்கலாம் சில விடயங்களை அப்படின்னு தான் எனக்கு தோணும். இது எது இதை தீர்மானிக்குது? இந்த தாட் ப்ராசஸ், புத்தி இருக்கிறதுனுடைய அடையாளம் தான். அது இல்லாதவன் விஜய், அது வேற. ஆனா மற்றவங்களும் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. மக்கள் சிந்திப்பாங்க. அவருடைய ரசிகர்களை எவ்வளவு பேரு கரூருக்கு பிறகு மாறினாங்க உங்களுக்கு தெரியுமா? இப்ப இவங்களாம் என்ன பண்றாங்க, இப்படி மேல இருந்து அப்படியே தலையா காட்டி அப்படி போயிடுறாங்க. முன்னாடி எல்லாம் எப்படி தெரியுங்களா, இவங்களாம் வீடியோ எடுக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு பேச்சாளர் ஒருத்தர் பேசிட்ட உடனே அப்படியே கீழே இறக்குவாங்க. அந்த ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப டிராவல் பண்ணுவாங்க. அப்படியே மறுபடியும் வர்றதுக்கு வந்துட்டு எப்படி ஒரு 5 நிமிஷம் ஆகும். விஜய் அது நடக்குதா பாருங்க. ஏன்னா ஃபீடு விஜய் மூஞ்சில் அப்படியே வச்சிட வேண்டியது. அவர் ஆடுற டான்ஸு, கண்ணீர் சிந்துறது, கண்ணீர் கூட வரலன்னு நினைக்கிறேன். அவர் போட்டு ஏதோ கசைக்கு ஏதோ துடைக்கிறாரு. இதெல்லாம் காட்டுவாங்க. இப்பெல்லாம் இவங்க காட்டவே மாட்டேங்கிறாங்க. அங்க நீங்க காட்டினீங்கன்னா தெரியும் எவ்வளவு பேர் சிரிக்கிறாங்க. அவருடைய செயல் வீரர் கூட்டத்துல, அதாவது செயற்குழு கூட்டத்துல அவர் பேசும்போது ஒரு இடத்துல, அப்ப நம்ம என்ன பண்றது, அந்த இடத்த விட்டு ஓட்ட வேண்டியதுதான் அப்படின்னா எதிரில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் விஜய் சிரிச்சாரு. இதுதான் உண்மை. எவனையும் நீங்க ஏமாத்த முடியாது. முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஒரு மயக்கத்துல இருப்பான், தூரத்துல இருந்து பார்க்கும்போது. இது சீமானுக்கும் பொருந்தும். மேடையில தான் கிட்ட போயிட்டீங்கன்னா ஒரு நாடு நாத்தம் தாங்க முடியாது, ஓடி வந்துருவீங்க. இப்ப புரியுதுங்களா? இது எப்படின்னா கிணத்துக்குள்ள பெருச்சாலி விழுந்து செத்தா மாதிரி தாங்க முடியாது, உங்களால ஓடிடுவீங்க. அப்பதான் அது மாதிரி ஒரு முடிவும் எடுத்து ஒரு பேச்சு நீங்க பேசும்போது உங்களை மக்கள் புரிந்து கொள்வார்கள். சோ மக்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க சொல்றாங்கல்ல 12% அவர் துக்குளக் ஆளு, இவர் வந்துட்டு இந்த ஆளு, எல்லாம் புருடாதான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. அப்ப சொல்லுவாங்க இளைஞர்களுக்கு புத்தியே இல்லாதவங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்போ விஜய்க்கு 30% ஓட்டு வரும். இளைஞர்கள் சிந்திப்பாங்க, புத்தி இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா விஜய்க்கு 5% ஓட்டு போனி ஆகாது. இவ்வளவுதான் உண்மை. விஜயோடைய பேச்சு இந்த இதுல கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு. ஒரு காலை கதை சொல்றாரு, அழுகிறாரு. இதெல்லாம் என்ன மாற்றம்னு? கதையை அப்படியே கேட்டுட்டு அப்படியே போறவனுக்கு கதை. ஜல்லிக்கட்டு காளை, ஒரு சின்ன பையன் கெத்தோட போய் நிக்கிறான், காளை அப்படி கிட்ட வருது, இன்னும் கிட்ட வருது, உடனே 2 பாக்கெட் வந்து புல்லு கட்டு எடுக்கிறான். புல்லு கட்டுன்றது இவ்வளோண்டா, மாட்டுக்கு போடுற புல்லு கட்டு எவ்வளவு பெருசுங்க? கண்டிப்பா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் சார். எக்ஸல்ல 2 பாக்கெட்ல இருந்து அந்த புல்லு கட்டு பசியில இருக்கான். இதுக்கு உடனே இவர் பாக்கெட்ல இருக்கிற புல்லு கட்டு அதனுடைய பசி ஆத்திரும் பாருங்க. இதை கண்டாலே மாடு தூக்கி போட்டுருவாண்டா பாவி. கதை சொல்றது கூட இதை பொறுத்து சொல்றானா, முதல்ல ஜல்லிக்கட்டு காளை வந்துட்டு இந்த புல்லுகள் எல்லாம் திங்காதுடா லூசு. அதுகிட்ட நீ போய் பாரு, பருத்தி கொட்டை அது இது புண்ணாக்கே அது சாப்பிடாது. அது ஆப்பிள் ரேஞ்சுக்கு சாப்பிடும். அதை வளர்த்து அதை நீந்த விட்டு அது எப்படி இருக்கும் தெரியுமா? அது விட்டு தூக்கிச்சுன்னா 4 பேர் பறக்குறான், நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த லூஸ் என்னடான்னா மார்க்கெட்டுக்கு நடுவில் வந்து நின்றுச்சான் ஜல்லிக்கட்டு. அதான் நான் சொல்ல வரேன், சிந்தனை அற்றவனுக்கு எல்லாம் பெரிய விஷயம். பாசிஸ்டுகள் இதை செய்வாங்க. கேள்வி கேட்டா, முன்னாடி இந்து முன்னாடி தலைவராக இருந்தார், இப்போ அவர் செத்து போயிட்டாரு. ஏங்க நாங்க எல்லாருமே RSS தானே, அப்புறம் என்ன அவங்கள வந்துட்டு அவங்களுக்கு தனி சமையல் பண்றீங்க, எனக்கு தனியாக சமையல் பண்றீங்கன்னா கேள்வி கேட்கப்படாது அப்படின்வாங்க. அவர் வெளில வந்துட்டார் பையன் தான், எல்லாம் ஒண்ணுதான். அது எங்க இருந்து வந்தாலும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அதனால புத்தி உள்ளவனுக்கு விஜய் பொருட்டே கிடையாது. முட்டா பயல்களுக்கு விஜய் நிச்சயம் பொருட்டு. ஊடகத்திலே முட்டா பயல்கள் இருக்கிறார்கள். நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த தேர்தலில் விஜய் அப்படிங்கிறது? ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆட்சியின் மூலமா அவனுக்கு ஏற்படக்கூடிய தாக்கத்தை தான் உணர்வான். என்ன நடந்தது இந்த ஆட்சியில, எப்படி இருக்கிறோம் நம்மக்குள்ள, அவனுடைய எதிர்காலம் எப்படியான அரசை அவர் கொண்டு போயிருக்கிறாரு, ஸ்டாலின் எப்படி பேசுறாரு, எப்படி நடந்துக்கிறாரு, அவருடைய ஆட்சியில செய்யப்பட்ட திட்டங்கள் என்ன, யாருக்கு போகுது, யாருக்கு போகக்கூடாது, அவங்களுக்கு போதா, எல்லாத்தையுமே பார்த்துட்டு தாங்க ஜனங்க முடிவெடுப்பாங்க. அவங்களுக்கு இந்த 5 ஆண்டு கால ஆட்சி தான் அடிப்படை. இது இல்லாத ஒருத்தர் விஜய் அப்படின்னு யோசிக்கிறான்னா அது வேற செக்மெண்ட். ஸோ ஸ்டாலினை பத்தி யோசிப்போம். அதுக்கு முன்னாடி இருந்தது யார், அதிமுக ஆட்சி, அதை பத்தி யோசிப்போம். ஸோ இப்ப இருக்குது டெல்லியில பாஜக ஆட்சி, அதை பத்தி யோசிப்பான். இப்படிதான் யோசிப்பாங்களே ஒழிய இப்ப இவர் சொல்றாரு இவ்வளவு குற்றச்சாட்டு இதெல்லாம் உண்மையா அப்படின்றது யோசிப்பாங்க. சிந்தனையினுடைய வெளிப்பாடு தான் இந்த வாக்களிக்க போறாங்க. அதனால இவங்கெல்லாம் பொருட்டே கிடையாது. இதுல ஸ்டாலினுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவர் சாதனைகளை சொல்லிட்டு ஓட்டு வர
இதோ வந்துருச்சு, இதோ இவ்வளவு பேசுறாருல எடப்பாடி பழனிசாமி, அவர் ஒரு நாளும் 10 விடயங்களை எடுத்துப்பட்டு தாய் மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குறாரு. அதை கொடுக்கக்கூடிய அந்த விடயங்களை ஏதாவது மறுக்க முடியல எடப்பாடி பழனிசாமியால? ஏன் மறுக்க முடியல? ஏன் மறுக்க முடியல? சாதனை. நீங்களா வெறும் பேச்சு. அப்ப எதை எடுத்துருவாங்க ஜனங்க? அதனால மக்களை ஏமாத்துறது அந்த காலகட்டம் போயிடுச்சுங்க. உங்க மேல நம்பிக்கை, அதீத நம்பிக்கை மட்டுமே இருந்த காலகட்டம். புரியுதுங்களா? அன்னைக்கு வாழ்ந்தவனெல்லாம் இன்னைக்கு இருந்தானுங்கன்னா தண்ணி குடிக்கணும். கேள்வி கேட்கிற கேள்வியில தெரியுங்களா? சும்மா ஒண்ணும் இல்லை. அதனால பேசுறாரு, என்னது தமிழ்நாடு பெஸ்ட் மாடல் அப்படின்னு விஜய் என்ன சொல்றாரு, இந்த நாட்டினுடைய பொருளாதார ஆலோசகர் வந்துட்டு பேசுறாருல்ல, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி உயருது, மேனுஃபேக்சரிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அது ஏதாவது அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா விஜய்? உனக்கு ஏதாவது தெரியுமா? இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து பேசிட்டு போனான்னு உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. இதோ போயிட்டேன், நேற்று போயிட்டு பூட்டிக்கிட்டேன், இதோட ஒரு 10 நாள் கழிச்சு தான் வெளில வரப்போறேன். என்ன பண்ண போறியோ என்னவோ தெரியல. 10 நாள் ஒருத்தன் உள்ள இருந்து தனிமையில இருந்ததுக்காக எந்த மாற்றமுமே இல்லாம அப்படியே மறுபடியும் பொம்மை மாதிரி வராது. என்னத்துக்கு இது ஒரு பொடப்பா? அது நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.